is a ephemeral in nature. அது எப்ப வேணா வந்து டை ஆகும். எப்ப ரீஸ்டார்ட் நம்மளால என்ன பண்ணணும், மேனுவலா போய் we need to do. இதுவே குபர்னெட்டிஸ்னா அதுல என்ன இருக்குன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர்னா என்ன, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? வாட் இஸ் கிளஸ்டர்? நோ ஐடியா. ஓகே, சோ கிளஸ்டர்ன்றது குரூப் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் மெஷின்ஸ்னா ஒரு சர்வரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இப்போ குரூப் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளஸ்டர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நாட் ஒன்லி இன் தி, இப்ப நம்மளுடைய விண்டோஸ் மிஷின்ன்ற ஒரு சர்வர் தான். கரெக்டா? நம்ம யூஸ் பண்றோம் நம்மளோட மிஷின், அது ஒரு சர்வர். கரெக்டா? நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு சர்வர்ல நீங்க கிளஸ்டரை இன்ஸ்டால் பண்ணி குபர்னெட்டிஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸை யூ கேன் கெட் இட். புரியுதா? கிளஸ்டர் மேக் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. அந்த வேஸ் என்னது, மின் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் கியூப் வந்துட்டு ப்ரொடக்ஷன் லெவல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ் தான் மினி கியூப் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ப்ரொடக்ஷன்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் யூசிங் தி EKS. வாட் இஸ் EKS? EKS it is one of the AWS services. அப்ரிவேஷன் யாருக்கு தெரியுமா? ஆன்லைன் ஸ்டூடண்ட் பேசுறது கேக்குதா? கேக்குதா? ஓகே, EKS என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். கரெக்ட்? இந்த அப்ரிவேஷன் கேட்டது இல்லையா? எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். ஓகே, இது மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், கிளஸ்டரை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இது யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய AWSல வந்துட்டு பில்லிங் எல்லாமே நடக்கும். இஃப் யூ ஆர் யூசிங் மினிக்யூப் மீன்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு பில்லிங்கும் நடக்காது. பிகாஸ் இது வந்துட்டு AWS டிபெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணல. ஓகேவா? கிளஸ்டரை வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். இட் இஸ் மின்கியூப்ல கிரியேட் பண்ணலாம், EKSல கிரியேட் பண்ணலாம். அன்னைக்கு அந்த செகண்ட் ப்ராஜெக்ட் யார் கவனிச்சிங்களோ அவங்க K3 யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்க அந்த சார். ஓகேவா? K3 மின்கியூப்ல லேர்னிங் பர்பஸ்க்கு. பட் EKS என்னது, ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றது. ஓகேவா? இதுல வந்து சிங்கிள் நோடு, ஒரே ஒரு நோட் மட்டும் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சிங்கிள் நோட் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுவே நம்ம EKS நீங்க ஜஸ்ட் போயிட்டு AWS சர்வீஸ்லயே EKS ஓபன் பண்ணி பாருங்க. that you can see node groups இருக்கும், node இருக்கும், pod இருக்கும், எல்லாமே இருக்கும், which is inside the EKS that is used in the Kubernetes நம்ம யூஸ் பண்ற சர்வீஸ் EKS. ஓகேங்களா? சோ இப்போ மின்கியூப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவை கெட் பண்ணிட்டு after that we will get inside the EKS. புரியுதா? ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் என்ன நமக்கு தெரியணும், கிளஸ்டர்ல என்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியணும், கிளஸ்டர்ல எப்படி பாட் ரன் ஆகுதுன்னு தெரியணும். ஓகேவா? ஃபார் தட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணும்போது மின்கியூபை பத்தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மின்கியூபோ கைண்டோ இல்லைன்னா K3 இந்த மாதிரி நிறைய லோ லெவல் கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு லைக் ஓப்பன் சோர்ஸ்ல விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளஸ்டர் இன்டு தி குரூப் ஆஃப் மெஷின். இப்போ மின்கியூப் வந்து சிங்கிள் நோட் மட்டும் இருக்கும். நோட்னா அன்னைக்கு என்ன சொன்னேன் நானு, வாட் இஸ் நோட்? நோடுக்குள்ளதான் பார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? லைக் மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து நோடுக்குள்ள இருக்கும், பாடுக்குள்ளதான் கண்டெய்னர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மின்கியூப்னா நமக்கு ஒரு நோடு கிடைக்கும். ஒரு நோடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உள்ள எவ்வளவு பாடு கிரியேட் பண்ணலாம், பேஸ்ட் ஆன கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்ல என்னால 10 நோடு தான் உங்களால கிரியேட், லைக் 10 பாடு தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே கெப்பாசிட்டிஸ் இருக்கு. லைக் ஒரு பாடுக்குள்ள மேக்ஸிமம் நீங்க 5000, சரி ஒரு நோடுக்குள்ள மேக்ஸிமம் நீங்க 5000 பார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்படி கிரியேட் பண்ணா இட் இஸ் நாட் குட் பிராக்டிஸ். அப்படி பண்ணக்கூடாது. 1 or 2 தான் வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோடுன்றது ஒரு பெரிய தலைமறி, அதுக்குள்ள இருக்கிறது தான் பாடு, அதுக்குள்ள இருக்கிறது தான் யாரு, கண்டெய்னர். ஓகே, கால் இட் அஸ் a கண்டெய்னர். இப்போ குபர்னெட்டிஸ் வந்துட்டு எல்லாருமே பாடுன்னு தான் சொல்லுவோம். டாக்கர் வந்து என்ன சொல்லுவோம், கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, நோடுக்குள்ள இருக்கு. அந்த நோட கிரியேட், அந்த நோடு தான் யாருக்குள்ள இருக்காங்க, கிளஸ்டருக்குள்ள தான் நோடு இருக்காங்க. இந்த ஃப்ளோ புரியுதா? கிளஸ்டர், நோட், பாட், கண்டெய்னர். ஓகே, நீ ஏன் லேட்டா வர? சொல்லிருக்காங்க ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கேன். ரெண்டுத்துக்கும் நடுவுல நீ வந்தா நான் என்ன பண்றது?
அது புரியுது எனக்கு. அதுக்கு நீ ஆன்லைன்ல உனக்கு ப்ராப்பரா கனெக்ட் ஆயிக்கணும், இல்ல ஆஃப்லைன்ல கரெக்டா டைம்க்கு வந்துடணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு உனக்கு புரியுமா நான் நடத்துறது? சரி ஓகே, அந்த ரெக்கார்டிங் பண்ண திருப்பியும் பாரு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா மின் கியூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? மின் கியூப்ன்றது நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்றது கொடுத்திருக்கிற ஒரு காம்போனன்ட் மாதிரி தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? ஓகே, நம்ம கண்ட்ரோல் பிளேன்ல சாரி டேட்டா பிளேன்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்ன? என்னென்ன இருக்கு? கண்டெய்னர் ரன்டைம். சோ அதே மாதிரி நேம்ல தான் kubectl. இது மறக்கவே கூடாது. வாட் இஸ் kubectl அப்படின்னு கேட்டா, இட் இஸ் தி Kubernetes command line interface. Kubernetes command line interface. ஓகேவா? ரைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. மின் கியூப்ல ஒன்லி சிங்கிள் நோட மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். பட் EKSல என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மின் கியூப் அண்ட் EKSனா, EKSல you can create the multiple nodes. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய AWS மெஷினே எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ எதுல ஒர்க் ஆக போகுதுன்னா, YAML ஃபைல்ல தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, நமக்கு YAML ஃபைல்னா ஆல்ரெடி என்னன்னு தெரியும். YAML ஃபைல்ல என்னது? ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். YAML ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவீங்க, கரெக்டா? deployment.yaml. நீங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவீங்க? YAML ஃபைலை ரைட் பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த YAML ஃபைலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இமேஜ் நேம் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு புல் பண்ணுவீங்க. டாக்கர்ல இருக்கிற இமேஜ் நீங்க இங்க புல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பி கிரியேட் த ஜஸ்ட் இமேஜ். ஆனா டாக்கரை மட்டும் நீங்க இதுல இன்வால்வ் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் ஜஸ்ட் உங்களுடைய இமேஜ் கிரியேட் பண்ணி டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணி வச்சுப்பீங்க. புஷ் பண்ணி வச்சுட்டு உங்க அப்ளிகேஷன் நீங்க டாக்கர் ஹப்ல இருந்து புல் பண்ணி உங்களுடைய YAML ஃபைல நீங்க டிக்ளேர் பண்ணிப்பீங்க. இப்போ இமேஜ்னு கொடுத்து நான் HTTPன்னு கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு ஓகே, HTTPன்னு கொடுத்தா உங்களுக்கு புல் ஆகி இந்த இமேஜ் உங்களுக்கு ரன் ஆகுது, கரெக்டா? ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கும் போதே லாஸ்ட் வரைக்கும் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட்ல ஒரு இமேஜா நீங்க பில்ட் பண்ணி என்ன பண்ணி வச்சிருப்பீங்க? டாக்கர் ஹப்ல புஷ் பண்ண தெரியும். எப்படி புஷ் பண்ணீங்க? டாக்கர் லாகின் கொடுத்து டாக்கர் டேக் கொடுத்து டாக்கர் புஷ் பண்ணி உங்களோட இமேஜை புஷ் பண்ணிருப்பீங்க.
ஸோ தேவையான இடத்துல என்ன பண்ணுவீங்க, புல் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்க YAML ஸ்கிரிப்ட்லயே வந்துட்டு இமேஜ்னு கொடுத்து உங்க இமேஜ் நேமை நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வெப் சர்வர் எப்படி வந்துட்டு குபர்நெட்டிஸ்ல ஒர்க் ஆகுதுன்னு புரியட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. அப்புறமா உங்க ப்ராஜெக்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் புரியுதா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சர்வர் உள்ள கொண்டு வந்து ஹோஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய குபர்நெட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், மின் கியூபா இருக்கட்டும், எந்த ஒரு கிளஸ்டர் பிளாட்ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே யூ நீட் டு பி யூஸ் தி YAML ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், குபர்நெட்டிஸை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா we need to install our kubectl. kubectl இருந்தா தான் என்ன பண்ண முடியும், குபர்நெட்டிஸ் கமாண்ட்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணுவீங்க, installing the kubectl. ஓகே, ஸோ kubectl இன்ஸ்டால் பண்றதுக்கு we just getting some எப்படி நம்ம நார்மலா இன்ஸ்டால் பண்ணுவோம், அதோடைய பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணியோ இல்ல அதோடைய பைனரி ஃபைலை யூஸ் பண்ணியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி we can use the kubectl. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்ணணும், மின்கியூப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். மின்கியூபை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளஸ்டர் கிடைக்கும். ஓகேங்களா, which is single node cluster. இந்த மின்கியூப் எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னா சிங்கிள் நோடு கிளஸ்டரால தான் வந்துட்டு இந்த கிளஸ்டர் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது நம்ம குபர்நெட்டிஸ் யூஸ் பண்றதுல என்னென்ன அட்வான்டேஜஸ், ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் குபர்நெட்டிஸ்? மல்டி கண்டெய்னர் மேனேஜ் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. இல்ல இல்ல இப்போ ஹாப்பி எங்க சொல்ல மாட்டேங்கிறோம். 6 to 6 மணிக்குள்ள kubectl வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணனும். அதுக்கப்புறம் மின்கியூப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட்? அட்வான்டேஜஸ் சொல்லுங்க. குபர்நெட்டிஸ் உடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க. கண்டெய்னர் வந்து எபிமெரல் இன் குபர்நெட்டிஸ் எக்ஸிஸ்ட் அது ஓவர். சோ ஓகே, டோன்ட் டேக் டாக்கர் எடுத்து வர வேணாம். ஜஸ்ட் குபர்நெட்டிஸ் உடைய அட்வான்டேஜஸ் மட்டும் சொல்லுங்க. குபர்நெட்டிஸ்ல வந்து நம்ம கிளஸ்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? கிளஸ்டர் வச்சு தான் எல்லாமே பண்ணுவோம். EKS ன்னு வந்துட்டா கூட you need to first create a cluster. அந்த கிளஸ்டருக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நோட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் தான், கிளஸ்டருக்குள்ள நோடு, நோடுக்குள்ள பாட். ஓகே, சோ இப்போ இங்க கிளஸ்டர் நம்ம யூஸ் பண்ணனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஒரு குரூப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும், அந்த மிஷினுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பர்టిక్యులர் நோட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா கிளஸ்டர் வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு சடனா உங்களுடைய பாருங்க, Kubernetes is an open source platform.
ஓகே, இந்த கிளஸ்டர் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும். உங்களுடைய பாட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சு, சம்திங் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும். செல்ஃப் ஹீலிங்னா பாட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுவே என்ன பண்ணும், செல்ஃப் ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இது மூணுமே கண்டிப்பா சொல்லுங்க. ஆட்டோ ஸ்கேலிங் அது ஒரு கிளஸ்டரா வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா செல்ஃப் ஹீலிங் நடக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, ரெசிலியன்ஸ் இது வந்து போர்ட்டபிலிட்டி தான் சொல்றாங்க. ஸோ பட் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோ ஸ்கேலிங்கும் செல்ஃப் ஹீலிங்கும். அதுக்கப்புறமா இது ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். என்டர்பிரைஸ் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான அவுட்புட்டை இதனால கொடுக்க முடியும். டாக்கர் வந்துட்டு யூஸ் ஆகுது, ஆனா அதனால ஒரு கம்ப்ளீட்டா அதோடைய எஃபெக்டிவ்னஸ் கொடுக்க முடியுதா, கொடுக்க முடியல. இட் இஸ் என்டர்பிரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இதோட ஹோல் ஒரு இது கிட்ட வந்துச்சுன்னா இட் கேன் ஹேண்டில் எவ்ரிதிங். கரெக்டா? என்டர்பிரைஸ்னா என்னது, ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போக முடியும். இதனால இத என்டர்பிரைஸ் லெவல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கோங்க. ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங், செல்ஃப் ஹீலிங், என்டர்பிரைஸ் லெவல் அண்ட் தென் கிளஸ்டர். ஸோ இங்க இருக்கிறது நீங்க ஆடர்னா சொல்லிக்கலாம். இது நம்ம ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்றோம். குபர்நெட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம், YAML ஃபைல்லாம் கொடுத்து ஆட்டோமேட் பண்ணலாம். யூ கைஸ் நோ ஹவ் டு ஆட்டோமேட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி CI/CD இல்ல GitLab CI/CD வச்சு நீங்க ஆட்டோமேஷன் பண்ணலாம். ரெசிலியன்ஸ் அந்த ஃபால்ட் டாலரன்ஸ், போர்ட்டபிலிட்டினா எவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிசோர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், ஹை அவைலபிலிட்டி அண்ட் செல்ஃப் ஹீலிங், ஸ்கேலபிலிட்டி, ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறமா ரோல் அவுட், டெப்ளாய்மெண்ட்ஸ், ரோல் பேக்ஸ், டெவலப்பர்ஸ் கேன் டிஃபைன் தி desired states of their applications in configuration files. இது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இது வந்து டிக்ளரேட்டிவ் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், டிக்ளரேட்டிவ் ரெண்டு இருக்கு. இம்பரேட்டிவ்னா ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்றது, டாக்கர்ல பண்றீங்கல்ல. டிக்ளரேட்டிவ்னா ஒரு கம்ப்ளீட் ஃபைலா நீங்க ரைட் பண்ணி அதை ரன் பண்றது, which is called as a இந்த குபர்நெட்டிஸ் எந்த மேனர்ல ஒர்க் ஆகும், டிக்ளரேட்டிவ் மேனர்ல தான் ஒர்க் ஆகும், நாட் இன் a imperative manner. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் ஃபைலை ரைட் பண்ணி அந்த ஃபைலை தான் ரன் பண்ணுவீங்க. ஒரு கமெண்டை நீங்க கொடுக்க மாட்டீங்க. எனக்கு வந்துட்டு பாட் கிரியேட் பண்ண, நோடு கிரியேட் பண்ணல நம்ம கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். ஓகே, works maintain the state automatically, freeing up the IT teams to focus on the development rather than the routine management. Service directory and load balancing, இதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா, எப்படி வந்துட்டு ரைட் பண்ணுவோம், YAML ஃபைல் ரைட் பண்றோம்னு சொல்லி நிறைய சின்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ மின்கியூப்னால என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம், kubectl இருக்கணும், அதுக்கப்புறமா மின்கியூப் இருக்கணும். மின்கியூப் வந்துட்டு ஒரு சிங்கிள் நோட் ஆர்கிடெக்சர். ஓகேவா, அதுல நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவோம், அது ஒரு சிங்கிள் நோட் ஆர்கிடெக்சர். இது நம்ம எதுல இன்ஸ்டால் பண்ண போறோம், ஒரு அமேசான் லினக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, எதுல வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மின்கியூப்க்கு AWS உடைய சர்வீஸ் தேவையா, தேவை கிடையாது. ஓகே, மின்கியூப் என்ன பண்ணலாம், நம்மளுடைய விண்டோஸ்ல கூட இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். AWS நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் லினக்ஸ்ன்றதால. அதையும் மின்கியூப்க்கு எப்பயுமே வந்துட்டு 2 விர்ச்சுவல் CPU இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா 4 GB RAM இருக்கணும். ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. மோஸ்டா ஹை கான்ஃபிகரேஷன் தான் உங்க மின்கியூபும் ஒர்க் ஆகும், லோல ஒர்க் ஆகாது. மின்கியூப்க்கு எங்க நிலைமை அப்படின்னா EKS should be very high. அதுக்கு என்ன ஆகும்னா சார்ஜ் கூட பண்ணுவாங்க. ஈவன் நீங்க வந்துட்டு EKS கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்க மறந்து அப்படின்னா, நோடு கிரியேட் பண்ணிட்டீங்க, EKS கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே they will charge you. ஓகே, குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்னாலே ஹை கான்ஃபிகரேஷன்ல தான் ஒர்க் ஆகும். So now come to here. ஏதாவது ரைட் பண்றீங்கன்னா ரைட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜ், இந்த 4 அட்வான்டேஜ் எப்பயும் சொல்லுங்க. இதை தாண்டி உங்களுக்கு கம்பேர் பண்ணி ஏதாவது பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்னா யூ கேன் டெல். ஓகே, இதுக்காக டாக்கர்ல இருக்கிற கண்டெய்னரைசேஷன் அடிக்கடி வந்துட்டு இதாகுது, டெஸ்ட்ராய் ஆகுது, எப்படி மாதிரி நேச்சுரலா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி ஷேர்டு OS. கரெக்டா, அது ஒரு கம்ப்ளீட் OSல ஒர்க் ஆகல. நிறைய அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு பேஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஷேர்டு OSல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது ரைட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்.
ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்க டாக்கர் வரைக்குமே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்க இது வரைக்கும் டாக்கர் வச்சு பண்ணிருப்பீங்கல்ல ஒரு ப்ராஜெக்ட. வெப் சர்வர் வரைக்குமே நீங்க ஒரு ப்ராஜெக்ட டாக்கர் வச்சியே மூணுலயுமே நீங்க ரோல் அப் பண்ணிருந்தாலுமே தட் இஸ் நாட் ராங் வித் யூ. ஆனா குபர்னெட்டிஸ் ஆட் பண்றதுக்கான ரீசன்ஸ் தான் இது. குபர்னெட்டிஸோட உங்க ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணா தட் இஸ் ஃபைன். நீங்க குபர்னெட்டிஸும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா this is very very important nowadays வந்துட்டு நீங்க டாக்டர் வரைக்கும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா that is not that much helpful for you. குபர்னெட்டிஸ் தெரிஞ்சிருந்தா தான் ரொம்ப நல்லது. ஓகேவா? குபர்னெட்டிஸ் அதுக்காக தான் படிக்கணும்னு சொல்றது. So now come to this one, AWS console. கான்வகேஷன் வைப்பாங்க, ப்ளீஸ் எல்லாருமே வாங்க. ஓகேவா? ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கான்வகேஷன் அப்போ இப்போ உங்களுக்கு எப்போ வைக்கலான்னு இருக்காங்க தெரியல, என்ன எந்த டேட்ல வைப்பாங்கன்ட்டு. இந்த மந்த்ல வச்சாங்கன்னா வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போங்க. சரியா? ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டாலுமே ஒரு நாள் மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க. ஸோ மோஸ்டா எல்லாருமே முடிச்சிட்டீங்க நம்ம கிளாஸ்ல. இப்போ நான் மோட்டோ பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த வீக்ல நான் நெக்ஸ்ட் வீக்ல கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டோம்னா அவங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ வந்துட்டு அதனால வெயிட் பண்ணிக்கலாம் இருக்க தேவையில்ல. நீங்க சைட் பை சைடு என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் மட்டும் ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க. ஓகே? ப்ராஜெக்ட் கான்செப்ட் வச்சு அட்லீஸ்ட் ரெடி பண்ணி வைங்க. குபர்னெட்டிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. நீங்க டாக்கர் ஃபைல் வரைக்கும் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா குபர்னெட்டிஸ் ஆட் பண்றது இட் இஸ் வெரி ஈஸி. உங்ககிட்ட டாக்கர் இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் தான் நீங்க குபர்னெட்டிஸ்ல யூஸ் பண்ண போறீங்க. அதை தாண்டி வேற எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. சரியா? சோ நீங்க ஓபனிங்ஸ் புஷ் பண்ணாதனால தான் உங்களுக்கு வரல அப்படின்னா நினைக்க வேணாம். ஓபனிங்ஸ்ல இருந்தா கண்டிப்பா ப்ரியாரே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நான் புஷ் ஆகல அதனால எனக்கு ஓபனிங்ஸ் வரல அப்படின்னா நினைக்க வேணாம். Amazonல இருக்கட்டும். So here I am taking T3 small or T3 medium ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இதுதான் 4 GB இருக்கு. இந்த 2 GB தான் எனக்கு அவைலபிள் இருக்கு. I am 7 8 GB. 8 GB இருக்கு. 2 தானே இருக்கு. கீழ 2 தான் இருக்கு அதுக்கு. ஆனா இது இருக்கட்டும். ஓ இது சொல்றியா? ஓகே. 8 கூட எடுத்துக்கலாம். ஆனா சீக்கிரமா என்ன பண்ணணும், டெலீட் மட்டும் வந்து பண்ணிடுங்க. சரியா? செலக்ட் ஆக மாட்டேனது. ஆயிடுச்சு. ஸ்டோரேஜையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஒரு 25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 30 கூட வச்சுக்கோங்க. நோ இஷ்யூஸ். வேற சேஞ்ச் பண்றது இருக்கா? இல்ல. இது வந்துட்டு நம்மளுடைய சர்வர்ல தான் போய் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. மின்கியூப்ல நீங்க எது வேணா போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். EKSன்னு ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, EKS யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு AWS வந்துட்டு லிங்க் ஆகும். ஓகே? இங்க இருக்கா எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். இதே வந்துட்டு அஷ்யூர்ல ஒர்க் பண்றவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, AKS அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்யூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். இதுவே கூகுள் GCP கிளவுட் இருக்குல்ல, அவங்க GKE அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? அது GCP Kubernetes Service சம்திங் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. GKE, AKS and EKS. இது வந்துட்டு என்னது? நீங்க இது கொடுத்து உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு கிளஸ்டரை கிரியேட் பண்ணுங்க அப்படிதான் சொல்லும். கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இன்சைட்ல நோட் குரூப்ஸை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதுல பாட கிரியேட் பண்ணுங்க. கேக்குதா? எடுத்தானே கிளஸ்டர் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி this is how the EKS நம்ம பார்ப்போம். Okay, this is the production level. AC2. So இதுக்கு நம்ம ரெண்டு திங்ஸ் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணணும். என்னன்னா kubectl ஒண்ணு, இன்னொன்னு mincube வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். எதோடைய கான்ஃபிகரேஷன் சிமிலரா இருக்க மாதிரி டவுன்லோட் பண்ணணும். அமேசான் லினக்ஸ்க்கு சிமிலரா இருக்க மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நான் அதனால ChatGPT ல இருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு போய் கான்ஃபிகரேஷன் தேடி எடுக்கணும் அப்படின்னா you can take it from here also. mincube.io IO இதாகல mincube தான் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கா minicube அப்படின்னு சொல்லிட்டு you get அவங்களே பாருங்க எடுத்த உடனே என்ன இருக்குன்னு சொல்லிட்டான். 2 CPU or more, 2 GB of memory of free memory, 20 GB of free disk space. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அப்பதான் உங்களுடைய mincube என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, நீங்க நார்மலா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா இட் won't work. இதுக்குள்ள போயிட்டு so can you see what you will need? அதே சம்திங் இந்த இதெல்லாம் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், கண்டெய்னர் விர்ச்சுவல் மேனேஜர் இருக்கணும். ஏன்னா விர்ச்சுவல் மிஷின் மேனேஜர்னா நீங்க யூஸ் பண்ணும்போது ரன் பண்ண போறது கண்டெய்னர்ஸ். அதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும்? டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த ஹைப்பர்வைசர் நம்ம வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்றோம்ல, இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்லாம் ஹைப்பர்வைசருக்காக கான்செப்டா ஞாபகம் வருதா? எதுக்காக டாக்கர் யூஸ் பண்றோம்? டாக்கர் இதுக்கு யூஸ் பண்றோம் ஷேர்ட் ஓஎஸ்க்காக. ஒரு மிஷினுக்குள்ளே இன்னொரு மிஷின் ரன் பண்றதுக்கு, இன்னொரு ஓஎஸ் ரன் பண்றதுக்கு. ஓகே, விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் சொல்லிருப்பேன் ஹைப்பர்வைசர்னா என்னன்னு சொல்லிட்டு. கரெக்ட். விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணா அதுல உபுண்டு மிஷின், லினக்ஸ் மிஷின் நம்ம ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்கு தான் நம்மளுக்கு டாக்கர் ஆல்ரெடி தெரியும். கரெக்டா டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணும்போது புரியும். Can you see here? Installation. நம்மளுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னது? லினக்ஸ். எந்த ஆர்கிடெக்சர்? Did anyone noticed? இங்கே நம்ம ஆர்கிடெக்சரை செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. dp package something ஒரு கமாண்ட் வரும். இது இல்லைன்னா இப்படி இன்ஸ்டன்ஸ்குள்ள போய் பார்த்தாலுமே நமக்கு எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? நம்மளுடைய ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது கவனிச்சிருக்கீங்களா? AMD 64 எல்லாம் காமிக்கும்ல. No one noticed? AMI லொகேஷன் இதுதான் காமிக்குது. எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இதுதான் இருக்கு. X64 அப்படின்னு இருக்கு. இதுதான். சோ இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலீஸ் டைப் இன்ஸ்டால். நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, பைனரி டவுன்லோட்னா அதுவே டவுன்லோட் பண்ணிக்கும். பைனரி ஃபைல நமக்கு exe ஃபைலா கிடைச்சுக்கும். சரியா? ஜஸ்ட் காப்பி திஸ் கமாண்ட். அது என்னென்னலாம் இப்போ இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு வெறும் mincube மட்டும் தான். ஏன்னா நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? kubectl இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்ட்டா? இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. kubectl அதுவும் இன்ஸ்டால் பண்ணா தான் வர்க் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க and give enter. சோ இதுல வர்க் ஆகுதா பார்க்கலாம். வர்க் ஆகல அப்படின்னா நமக்கு அது தேவையான பேக்கேஜஸ்லாம் கொடுத்துக்கலாம்.
ஸோ மின்கியூப் ஸ்டார்ட். இப்போ இது நான் காப்பி பண்ணி மின்கியூப் ஸ்டார்ட் கொடுத்தா என்ன ஆகும்? என்னுடைய மின்கியூப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்ட். அதுக்கப்புறம் நம்ம kubectl கமாண்ட் வந்துட்டாங்க பாத்தியா? kubectl get partsனா உள்ள ஏதாவது பாட் இருக்கா அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஓகே, அதுக்கு பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்? kubectl இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஓகே, இங்க வந்து மின்கியூப் நான் ஸ்டார்ட்னே கொடுத்துடுறேன். இப்போ மின்கியூப் வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So I want to install the kubectl in Amazon Linux அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒரு லைப்ரரி பைனரி ஃபைல் கொடுக்குறாங்களா, இந்த பைனரி ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா kubectl இன்ஸ்டால் ஆன் இதுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஏதாச்சும் இருக்கும், அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போவாங்க. இன்ஸ்டாலிங் எதிரே இன்ஸ்டால் பண்ணணும். லினக்ஸ்ல தானே இன்ஸ்டால் பண்ணணும். kubectl வந்துட்டு kubernetes எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் தான். ஓகே, அது சி டைப் சார்ஜர், லைக் HP சார்ஜர் வச்சிருக்கீங்களா? HP வீட்ல இருக்குன்றதால யார்கிட்டயும் வாங்க முடியல. சோ அவங்களே காமிக்கிறாங்களா இன்ஸ்டால் kubectl on Linux அப்படின்னு சொல்லி தெரியுதா? சோ இதுக்குள்ள போயிட்டு நம்ம பைனரி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் ஆர் கெட்டிங் எவ்ரிதிங் இன் ஏ கூட தப்பாலாம் ஒன்றும் கொடுக்காது. இப்படியும் வந்து எடுக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சா? ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கா? ஓகே. So install and set up the kubectl on Linux. அந்த லினக்ஸ்குள்ள தான் கிளிக் பண்ணிருக்கேன். சோ இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே காமிக்கிறாங்களா எந்த ஆர்க்கிடெக்சர்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு நம்ம யூஸ் பண்றது இதுதான். ஓகேவா? இது என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்க. இது கொடுக்கவே இல்லை, இவங்க காப்பி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இப்படிதான் வருதா? என்ன பண்ணுங்க, இப்படி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் ஏதாச்சும் ஒண்ணு காப்பி பண்ணா போதும். சோ இதெல்லாம் நம்ம செக் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதெல்லாம் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு நீங்க செக் பண்றதுக்காக ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் வந்துட்டு டவுன்லோட் பண்றதுக்கு. ஓகே, காப்பி திஸ் ஒன் அண்ட் கோ ஹியர், ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணோமா, மின்கியூபையும் ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ செக் பண்றதுக்கு validate the binary against the checksum file. இது லேட்டஸ்ட் பா. இது வந்துட்டு ஏதோ பர்டிகுலர் வெர்ஷனுக்கு நீங்க வேணும் அப்படின்னா இந்த வெர்ஷன் எடுக்கிறது. லேட்டஸ்ட்டும் நம்ம பர்டிகுலர் வெர்ஷனுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கரெக்டா? லேட்டஸ்ட்னா நியூ ரிலீஸ், ஏதோ இப்போ ரிலீஸ் கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வேணும்னா நீங்க இதை போய் எடுத்துக்கலாம். இதுவும் சேம் தான். அதுக்கப்புறமா வேலிடேட் பண்றதுக்கு ஓகே. ஸோ இந்த கமெண்ட் எடுத்துக்கோங்க. இது செக்ஸம் ஃபைல் சம்திங் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் ஆல்சோ கொடுத்துட்டு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கான கமெண்ட் தான் என்னது இங்க கொடுத்துருக்காங்களா. எக்கோனா என்னது?
சம்திங் ஏதோ நம்ம கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். என்ன சொல்லிடுச்சு? kubectl ஓகே அப்படின்னு தான் உங்களுக்கு அவுட்புட் வரும்னு அவனே கொடுத்துருக்கானாங்க. நமக்கு அவுட்புட் ஓகே வந்துச்சா? இஃப் செக் ஃபெயில்ஸ் ஃபெயில் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நமக்கு எதுவுமே ஃபெயில் ஆகல, எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு install kubectl. If you do not have the root access of the target system, you can still install the kubectl on the local bin directory. So இதெல்லாம் கமாண்ட் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கிடையாது. navigate package manager இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போதான் இங்க நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. அப்படியே இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி அவன் எங்க கொண்டு போய் போடுறான்? இன்ஸ்டால் பண்ண kubectl யூசர் லோக்கல் பின்ல கொண்டு போய் போடுறாங்க. பின்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய exe ஃபைல போட்டா ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்ல கொண்டு போயிட்டு இது ஜஸ்ட் போடுங்க. இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் இப்படிதான் இருக்கும். இப்போ இது பின்ல போட்டுடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? ch மோட். இதுல என்னது? வாட் இஸ் ch மோட்? பிளஸ் கொடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? அந்த kubectl இருக்கிற ஃபைலுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸிகியூஷன் இதை வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஆட்னு கொடுங்க. எரர் ஏதாச்சும் வந்துச்சா? MB cannot start no such file or directory. நான் வந்துட்டு root user switch ஆயிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன்லாம் பார்த்துலாம் பயப்பட தேவையில்லை. இன்ஸ்டாலேஷன்ல ரொம்ப ஈஸி தான். நீங்க ஜஸ்ட் ChatGPT கிட்டே கொடுத்தா அவனே என்ன பண்ணிடுவான்? உங்களுக்கு எல்லா இன்ஸ்டாலேஷனும் கொடுத்துருவான். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ற ஐடியா தான் இருக்கணும். ஓகே, kubectl இருக்கணும், WinCube இருக்கணும், WinCube எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் தான் இருக்கணும். அந்த கமெண்ட்ஸ் நீங்க மறக்காம எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதுக்குள்ள மூவ் ஆகுன்னு சொல்லிட்டு ரன் ஆயிடுச்சு. ஆனா இது ஏன் cannot start அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே, அது மூவ் ஆயிடுச்சு. அதனால இப்பதால ஃபைல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா kubectl இப்பதான் கமாண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, kubectl get pods அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட். ஐயோ, இதுதான் இருக்கு. எனக்கு ஓ வேணும் இப்போ. kubectl get pods அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you can see all this error தான் அடிக்குது. இது கனெக்ஷன் என்ன சரியா செட் ஆகல. must refuse did you specify the right host or port அப்படின்னு அடிச்சு. இன்ஸ்டாலேஷன்லாம் தப்பு நடந்திருக்கு. current server API group list. ஸோ இது என்ன எரர்னு எங்களால் இது பண்ண முடியல. 8080 எதுக்கு இது கொடுக்கணும் நம்ம? எங்க இருக்கு? RTCP வச்சுக்கோங்க மோஸ்டா. ஏன்னா இதுல வந்துட்டு போர்ட் நம்பர் கொஞ்சம் அதிகமா தானே வைப்போம். நோடு போர்ட்லாம் நீங்க அசைன் பண்ணும்போது இட் இஸ் கிரேட்டர் தென் 30,000க்கு மேல போகும். and rule RTCP with the save rules. அப்படியே கனெக்ஷன் refused தானே வருது. Did you specify the connection to the server?
ஸோ இது எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதுக்குள்ளெல்லாம் தேடி எடுத்து பண்ணிட்டு இல்லை. நான் என்ன பண்ணேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு 2 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு ChatGPT கொடுத்த பேக்கேஜ் மேனேஜர்ஸே போட்டுக்கிட்டேன். பட் இதுக்குள்ள வந்துட்டு இது வந்துட்டு லைக் ரியல் டாக்குமெண்டேஷன். ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குள்ள ஒர்க் பண்ணும்போது அப்போ போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஹியர் ஐ எம் கிவிங் kubectl get இது ஒரே நிமிஷம் நேரம் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லுது சர்வர். Get notes. ஆமா, அதுதான். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மின்கியூப். இதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. HTTP localhost. There's nothing to connect, that's why it tries to local. Which is correct. Still install. நம்ம வந்துட்டு EKS யூஸ் பண்ணல, சரியா? EKS யூஸ் பண்ணாதான் AWS CLI. நம்ம யூஸ் பண்றது என்னது? மின்கியூப். ஓகே, there is 2 ways to using the clusters. EKS குள்ள போயிடாதீங்க. இது வந்துட்டு DevOps. ஸோ EKS யூஸ் பண்ணாம நம்ம மின்கியூப் யூஸ் பண்ண. ஓகே, நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணல. இதுவும் டாக்கரையும் இன்ஸ்டால் பண்ணணும், சரியா? அந்த இதுக்குள்ள நான் வந்து பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, டாக்கர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இந்த கமாண்ட் என்னன்னு புரியுதா? யூசர் மாட். யூசர் மாட்னா என்னது? நம்ம யூசர் கிரியேட் பண்றோம், குரூப் கிரியேட் பண்றோம்ல, அந்த குரூப்ல பர்டிகுலர் யூசரை போடுறதுக்கு யூசர் மாடிஃபிகேஷனுக்கு தான் யூசர் மாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டாக்கர்ன்ற ஒரு குரூப்ல நம்ம ஈஸி டு யூசரை ஆட் பண்றோம். ஓகே, நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும்போது டாக்கர் குரூப் டாக்கர் யூசர் எல்லாம் கிரியேட் ஆயிடுவாரு. ஓகே, ஈஸி டு யூசருக்கும் டாக்கர்ல இருக்கிற எல்லா பர்மிஷனும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஈஸி டு யூசர் என்ன பண்ணணும்? டாக்கர் குரூப்ல எடுத்து போடணும். -ag அப்பண்ட் குரூப். அப்பண்ட்னா என்னது? ஆட்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ யூ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? மின்கியூப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மின்கியூப்க்கு நம்ம என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? கண்டெய்னர் ரன் டைம் வந்துட்டு மிஸ் பண்ணிருக்கோம். என்னதுல டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி அதுலயே பார்த்தோமா இதெல்லாம் வந்துட்டு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஜஸ்ட் காப்பி திஸ், இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, இங்க வந்து ரன் பண்ணுங்க. லாக் அவுட் ஆயிடுச்சுன்னது. So better you guys என்ன பண்றீங்கன்னா ChatGPT-ல install the mincube on EC2 ன்னு போடுங்க. அவனே எல்லா பேக்கேஜஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுப்பான். மூணே தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒன்னு வந்துட்டு மினிகியூப், kubectl, டாக்கர். இது மூணுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு kubectl கமாண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க ஒன்னொன்னா தேடி பண்ணும்போது ஒரு சிலது மிஸ் ஆகுது, நமக்கு தெரியாமலே மிஸ் ஆகுது. ஓகே, யூசர் லாஸ்ட் மெட்டா டேட்டா இதெல்லாம் அதுவே லாக் அவுட் லாகின் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கேனா? இந்த டிரைவர் இப்ப கொடுக்கணும்ட்டுலாம் தேவை கிடையாது.
இன்ஸ்டால் இதுல ஆகிடுச்சு. ஓகே, கண்டெய்னர் செலினியக்ஸ்ல டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா நமக்கு தெரியுதா? இங்க தான் நம்ம கொடுத்திருந்தோமா? டாக்கர் இன்ஸ்டால் ஆகி நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. So just close this one. Control C கொடுத்தா க்ளோஸ் ஆயிடும். கண்ட்ரோல் C கொடுக்கலன்னா க்ளோஸ் ஆகலன்னா கண்ட்ரோல் D கொடுங்க. ஆகலையா? ஸ்டக் ஆகி நிக்குது. Control minus. இன்னைக்கு இந்த கமெண்ட் கொடுக்கும்போது ரெடி அப்படின்ட்டு வரணும். இன்னும் வரவே மாட்டேங்குது. மீடியம் ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஆகாது. T3 ஸ்மால் எடுத்துக்கோங்க, இல்ல மீடியம் எடுத்துக்கோங்க. இந்த C5 நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. T3 மீடியம்லயும் ஸ்மால்லயும் ஒர்க் ஆகும். Still getting the issue. ஆல்ரெடி எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் வந்துட்டு இது வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணேன். ஆனா நான் அது T3 ஸ்மால்ல தான் வச்சு பண்ணேன். இந்த C5ல வச்சு பண்ணல. ஸோ அந்த இஷ்யூ இருந்தாலும் என்ன ஆகும், நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, இன்ஸ்டன்ஸ் இஷ்யூ இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இதை டெர்மினேட் பண்ணிட்டு லான்ச் பண்ணி திருப்பி நான் பண்றேன். அவன் எல்லாமே கரெக்ட் தான் சொல்லுவான், ஆனா மிஸ்டேக் இருக்கும். மினி கியூ So use T3 small. T3 medium இருந்துச்சுன்னா லைக் அது இன்னும் நல்லா இருக்கும். யாருக்காச்சும் எனேபிள் இருக்கான்னு பாருங்க T3 medium. Launch wizard 1 ன்னு கொடுத்துக்கிறேன். Here I am giving 30 for launch. with tool தான் வந்து install the Minikube in Amazon Linux. ஸோ இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்டாலாம் எதுவுமே இருக்காது. நம்ம இங்க தேடி போய் பண்ணது தான் இதுலயே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்க இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்துட்டு இதுல வச்சிருக்கேன், ஸ்மால்ல வச்சிருக்கேன். ஸ்மால் ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்கு, ஆனா ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். மீடியம் ஏதோ ஒரு எந்த ரீஜன்ல போய் ஒர்க் பண்ணல, எனக்கு மீடியம் ஒர்க் ஆச்சு. T3 மீடியம் எனேபிள் இருந்துச்சு. யார் மத்தவங்களுக்கு யாருக்காச்சும் எனேபிள் இருக்கா பாருங்க T3 மீடியம். மற்றது எல்லாமே பாருங்க, இந்த இன்ஸ்டால் எல்லாமே பைனரி ஃபைல்ஸ் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது.
ஒர்க் ஆகும் தான் போட்டிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சின்ன ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. எரர் இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றோம்? அப்டேட். IAM யூசருக்குள்ள T3 மீடியம் இருக்கா? அப்ப அதுல வச்சு ஒர்க் பண்ண T3 மீடியம் நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டாக்கர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கு அந்த இதெல்லாம் காமிக்காது. வெளியே காமிக்கிற மாதிரிலாம் ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கலாம் முடியாது. நம்மளே தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாக்கரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம் டாக்கரை. ஞாபகம் இருக்கா? systemctl கமாண்ட் போட்டு ஓகே. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் டாக்கர். ஓகே, ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா add the user to the docker group. EC2 யூசர் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த யூசரை வந்துட்டு நம்ம டாக்கர் குரூப்ல ஆட் பண்றோம். எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா டாக்கர் கிட்ட இருக்கிற ஃபைல்ஸோட பெர்மிஷன் எல்லாமே என்ன பண்ணணும்? EC2 யூசருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதுதான் வந்துட்டு யூசர் மாடிஃபிகேஷன் கமாண்ட். -னா append the group. அந்த குரூப்ல ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்கர் PS அப்படின்னு கொடுத்து சும்மா செக் பண்ண சொல்றாங்க. இது நடுவில் டாக்கர் PS கொடுக்கறதுலாம் செக் பண்றதுக்கு. Permission denied while trying to connect to the Docker daemon. ஏன் permission denied வருது? Log out and login is very important. Print ஆக மாட்டேங்குது. லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாக்கர் PS அப்படி கொடுக்க சொல்றாங்க. அதாவது ஸ்டார்ட் ஆகுன்றதுல டாக்கர் PS வந்துருச்சா? இந்த மாதிரி ஒரு கமாண்ட் உங்களுடைய இன்ஜின் இப்போ டாக்கர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். டாக்கர் வந்துட்டு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்றாங்க? kubectl. எதுக்காகனா உங்களுடைய குபர்னெட்டிஸ் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுறதுக்காக. ஓகேவா? ஸோ இது பைனரி ஃபைலா அவங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்றாங்க. அதனால பின்னுக்குள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஜஸ்ட் கிவ் திஸ் கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டால் kubectl sudo. அது ஒரு பைனரி ஃபைலா எடுத்திருக்காங்க. ஸோ இது எங்க எடுத்துட்டு போயிட்டு லொகேட் பண்றாங்கன்னா யூசர் லோக்கல் பின்குள்ள எடுத்துட்டு போய் போடுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிவ் என்டர். அதுக்கப்புறமா வெரிஃபை பண்ண சொல்றாங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்ட்டு. பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெர்ஷன் காமிச்சிருச்சா? kubectl என்ன வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் தி minkube. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த minkube உடைய பைனரி ஃபைலை பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கிவ் என்டர்.
ஸோ நெக்ஸ்ட் எந்த ஃபைல் லொகேஷன்ல போய் போடணும்னா யூசர் லோக்கல் பின், இதையும் பின்ல தான் கொண்டு வந்து போடுறாங்க பைனரி ஃபைல்ன்றதால. ஓகே, ஸோ பேஸ்ட் இட். இப்போ ரெண்டுமே வந்துட்டு பின்னுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, மின்கியூப் வெர்ஷன், மின்கியூப் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு வெர்ஷன் பாருங்க, மின்கியூப் இன்ஸ்டால் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் கொடுப்போம், மின்கியூப் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நெவர் யூஸ் ரூட் யூசர். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா மின்கியூப் வந்துட்டு டிரைவர் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஹைப்பர்வைசர் சம்திங் டிரைவர்ஸ்லாம் இருக்கும். இந்த டிரைவர் இல்லாம வெறும் மின்கியூப் ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம டாக்கர் நம்ம யூஸ் பண்ணனா ஐ எம் கிவிங் டாக்கர் ஹியர். ஓகே, வேற நீங்க எந்த டிரைவர்னா உங்க கண்டெய்னர் ரன் டைம் தான். உங்க கண்டெய்னர் தான் லைக் டாக்கர்ல தானே உங்க கண்டெய்னர் வந்துட்டு ரன் ஆகும். டாக்கர் இல்லாம உங்க கண்டெய்னர் வந்துட்டு ஒர்க்கே ஆகாது ஃபர்ஸ்ட். கரெக்டா? கண்டெய்னருடைய சோர்ஸ் யாரு, உங்களுடைய டாக்கர் தான். அந்த மாதிரி நீங்க எந்த டிரைவரை யூஸ் பண்றீங்களோ அதை இங்க மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம் அதுவே எடுத்துக்கும், எந்த டிரைவர் வச்சிருக்கோம் உள்ள எது இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கும். மென்ஷன் பண்றது நல்லது. ஓகே, இட் இஸ் டேக்கிங் ஃப்ரம் தி டிரைவர் ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா CPU யூட்டிலைசேஷன் டிரைவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இங்க பாடுன்னு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பாடு ரெடி அப்படின்னு வரணும். ஓகேவா? ஏன்னா மின்கியூப் என்ன சொல்லிட்டேன், அது ஒரு சிங்கிள் நோட் ஆர்கிடெக்சர். கரெக்டா? அங்க ஒரு பாட் மட்டும் ஒரு நோடு மட்டும் காமிக்கும். அந்த ஒரு நோட்ல தான் நம்ம நிறைய பார்ட்ஸை கிரியேட் பண்ணி ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் இஸ் ஸ்லோ ஆன் தி ரிசோர்சஸ், இதை காப்பி பண்ணிக்கலாம். இது கொடுத்துருக்காங்க, இது கம்மியா இருந்துச்சுன்னா இது கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் லோ ரிசோர்சஸ் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா. ஸோ நான் இதுவே ரன் பண்ணிட்டோம். ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை வெரிஃபை பண்ணுவோம். kubectl get நோட்ஸ்னா என்ன கொடுக்கும், என்னென்ன நோட்ஸ் இருக்கு நமக்கு காமிக்கும். ஓகேவா? இதான் கமாண்ட். இப்போ டாக்கர் ரன் டாக்கர் சம்திங் கொடுக்குறோம்ல, பிஎஸ் டாக்கர் RMI ரிமூவ் அப்படிலாம். கெட் பார்ட்ஸ் என்னென்ன நோட்ஸ்னா என்னென்ன நோட் வச்சிருக்கேன் எல்லாமே காமி அப்படின்னு அர்த்தம். கெட் நோட்ஸ். கெட் பார்ட்ஸ்னா என்னென்ன பார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் காமி அப்படின்னு சொல்றோம். ஹைஃபன் ஏனா ஆல். ஓகே, யூ ஷுட் see one node is ready state. நாம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், மின்கியூப்னாலே ஒரு நோட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். இட் இஸ் டேக்கிங் மோர் டைம். இதுவே லெஸ் மெமரியில தான் அலோகேட்டட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுது. 1319 அங்க 3000 காமிக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா you just right click and paste it. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போறேன், வெறும் kubectl get nodes மட்டும் கொடுக்குறேன். give enter. மின்கியூப் ரெடி அப்படின்னு வந்துருச்சா. இங்க கண்ட்ரோல் பிளேன் வந்துருச்சா. வாட் இஸ் கண்ட்ரோல் பிளேன், கண்ட்ரோல் பிளேன் டேட்டா பிளேன் ரெண்டு பார்த்தோம்ல. மின்கியூப்ல கண்ட்ரோல் பிளேன் ஒண்ணுதான், டேட்டா பிளேன் ஒண்ணுதான். ரெண்டுத்துலயும் ஒண்ணு ஒரே இதுல தான் ரன் ஆகும். ஓகேவா? தனித்தனி எல்லாம் கிடையாது. ஸோ ஆர்கிடெக்சர் வைஸ் நீங்க பார்க்கும்போது தான் ஒர்க்கர் நோட் நிறைய இருக்கும். பட் இதுல இன்ஸ்டால் ஆகும்போது இது ஒண்ணுதான். ஸோ நம்மளுடைய மின்கியூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இது மேல வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் C கொடுத்துக்கோங்க. kubectl get parts. ஓகே, பாட் கொடுக்கணுமா இல்ல பார்ட்ஸ் கொடுக்கணுமான்னு பாத்துக்கோங்க. -a கொடுத்தோம்னா இங்க என்னென்ன ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த பார்ட்ஸ்லாம் வந்து இதுல நேம் ஸ்பேசஸ். நம்ம என்ன பண்ணலாம், நேம் ஸ்பேஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஷெட்யூலர், கியூப் ப்ராக்ஸி, கியூப் கண்ட்ரோல் மேனேஜர், API சர்வர், ETCD, இதுல என்னன்னு தெரியுதா? ஓகே, எல்லாத்துக்கும் முன்னாடியும் கியூப்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி வேற எல்லாமே நம்ம நேற்று பார்த்த திங்ஸ் தான். ஓகேவா? கியூப் ஷெட்யூலர்னா எந்த பாட் எங்க போய் எந்த நோட்ல ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு பாக்குறது. கியூப் ப்ராக்ஸி அப்படின்னா நெட்வொர்க்கிங்காக நம்ம யூஸ் பண்றது. அதுக்கப்புறமா வந்துட்டு கியூப் கண்ட்ரோல் மேனேஜர்னா எவ்வளவு பார்ட்ஸை கிரியேட் பண்ணணும். ரெக்வஸ்ட்லாம் எங்க இருந்து கிடைக்கும், கியூப் API சர்வர்ல இருந்து. ETCDனா இட் இஸ் லைக் a டேட்டா பேஸ். ஓகே, கீ வேல்யூஸ் மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பாடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், we need to write a YAML file. ஓகே, நம்ம என்ன பாடை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா
வெப் சர்வர் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சது nginx கொடுப்போம். அந்த nginxக்கு deployment.yamlன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, சர்வீஸ்னா நீங்க டெப்ளாய்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கான் see in the அவுட்புட்ல பார்க்க முடியாது. அப்படி அவுட்புட்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we need to போர்ட்டை வந்துட்டு அசைன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு போர்ட் அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற YAML ஃபைல் தான் என்னது, service.yaml. ஓகே, deployment.yamlல எந்த கண்டெய்னர் எந்த லைக் எந்த வெப் சர்வர் யூஸ் பண்றீங்கன்றது நீங்க லைக் deployment.yamlல இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சர்வீஸ்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா போர்ட் நம்பர் அசைன் பண்றது இருக்கும். ஓகே, டுமாரோ we will continue பிகாஸ் அது கொஞ்சம் YAML ஸ்கிரிப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். API வெர்ஷன் என்னது, லேபிள் என்னது, செலக்டர் என்னது, ரெப்ளிகாஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணா காமிக்கதான் நான் காமிச்சிடுறேன். இப்போ இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி அப்படின்னு காமிச்சுன்னா உங்க மின்கியூப் என்ன இருக்கு, ரெடியா இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன், இதைய ஜஸ்ட் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இந்த ஈரோப் ரீஜன்ல கிரியேட் பண்ணிருக்கோம். டுமாரோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி இல்ல 2 ஃபைலை போட்டு ரன் பண்றதுக்கு, இப்போ டாக்கர் இமேஜ் ரன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், கமாண்ட டாக்கர் ரன் கொடுக்குறோமா, அதுல என்ன பண்ணுவோம்னா kubectl apply அப்படி கொடுப்போம். அவ்வளவுதான், kubectl apply -f கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்தா என்ன ஆயிடும், பாட் கிரியேட் ஆயிடும். ஓகே, பாடுனால என்னது, உங்க கண்டெய்னர் தான். அந்த பாடுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்றது தான் ரெப்ளிகாஸ். ரெப்ளிகானா என்னது, அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் வேணுமா, எவ்வளவு வேணும் அப்படின்ற கவுண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதா ஏதாவது, இன்னைக்கு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா, மின்கியூப்னா என்னது, எப்படி இன்ஸ்டால் பண்றோம், அதுக்கு என்னென்ன மேண்டேட்டரி திங்ஸ் வேணும் அப்படின்ட்டு, இது புரிஞ்சாதான் EKS புரியும். ஓகேவா, சோ வெப் சர்வருக்கு எனக்கு டெப்ளாய்மெண்ட் ஃபைலும் YAML ஃபைலும் சர்வீஸ் ஃபைலும் வேணும் அப்படின்னா அது கொடுத்துரும். ஸோ அந்த ஃபைல் உங்களுக்கு புரியாது, ஒரு டைம் சொன்னாதான் புரியும். ஜஸ்ட் பார்த்துட்டு எதுவும் இல்லை, இப்போ 2 ஃபைலை போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காமிச்சிடும். ப்ரொடக்ஷன் ஸ்டைல் இங்கே பாருங்க, இது எல்லாமே இருக்குல்ல, நாங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜ்னு கொடுத்து உங்களுடைய HTTPD லேட்டஸ்ட் புல் பண்றாங்களா, இதுதான் கண்டெய்னர். ஸ்பெக்குள்ள கண்டெய்னரை கொடுப்போம். எவ்வளவு பாடு கிரியேட் பண்ணும், அது 2 கிரியேட் பண்ணும். ரெப்ளிகாஸ்ல என்ன 2 கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க service.yaml, இவங்க தான் யாரு, போர்ட் நம்பரை கொடுக்குறவங்க. நோடு போர்ட்ல தான் உங்களுடைய கண்டெய்னர் வந்துட்டு அவுட் சைடுக்கே வரும், ப்ரௌசருக்கு வரும். நோட் போர்ட் கொடுக்கல அப்படின்னா ப்ரௌசருக்கு வராது. ஓகே, இந்த போர்ட் நம்பர் என்ன இருக்கணும், எனேபிள்ல இருக்கணும். அதுக்கு தான் ஆல் TCP நம்ம கொடுக்குறோம். இந்த போர்ட் நம்பர் நம்ம பேண்டேட்டரியா அசைன் பண்ண அவசியம் இல்லை. அசைன் பண்ண நம்ம டைரக்டா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அசைன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்குன்னு ஒரு கமெண்ட் இருக்கு செக் பண்றதுக்கு, அந்த கமெண்ட் கொடுத்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ புரியுதா, நோட் போர்டுக்காக நீங்க எக்ஸ்டர்னலா பார்க்கணும் அப்படின்றதுக்கு service.yaml ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எனக்கு ஜஸ்ட் டெப்ளாய் பண்ண மட்டும் போதும் அப்படின்னா நீங்க டெப்ளாய் பண்ணலாம். பட் யூ கான்ட் see the output. அவுட்புட் பார்த்துட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், ஓகே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இங்க பாத்தீங்களா, அப்ளைன் கொடுத்து ரெண்டுத்தையுமே ரன் பண்ணிட்டாங்களா, deployment.yaml service.yaml. இந்த நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம். So this is how you can verify it. Tomorrow we'll continue. Recordings வச்சிருக்கல.